நண்பர்களே, ஒன்று சொல்கிறேன், அந்த குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்பேன். சினிமாவில் மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பேன். அந்த குடி பழக்கம் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம், அந்த பழக்கம். தயவு செஞ்சு கேட்குறேன், சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த குடிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு டெய்லி குடிக்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க. அதுக்காக குடிக்கவே வேண்டாம்னு சொல்ல வரல. நாம் என்ன புத்தரா, சங்கராச்சாரியர்களா, யோகிகளா சொன்னாங்க? அடிங்க, எப்போ 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி, அப்போ மஜாவா ஜாலியாக இருக்கும். டெய்லி அடிச்சிங்கன்னு வச்சுங்க, அது இல்லைன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இருந்தால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இல்லைன்னா தான். ஸோ நீங்கள் அதனால நீங்கள் மட்டும் இல்லைங்க, அதனால ஹெல்த்து கிடையாது, மைண்டே கெட்டு போயிடும். மைண்டு கெட்டு போயிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் ஆல்ரெடி சொல்லிக்கணும், தப்பாக போகும், வாழ்க்கையே வீணாக போயிடும். அந்த குடி பழக்கம் தான். நீங்கள் மட்டும் கஷ்டப்படல, உங்கள் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களையும் நடக்கத்தக்க நீங்கள் தேடுறீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு? கிடையாது இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், விடுங்க. அண்ட் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, அவ்வளோ கஷ்டம் இல்லை, அனுபவசாலி சொல்கிறேன் நான். அந்த குடிக்கிற அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முகத்தை மீட் பண்ணாதீங்க. அந்த குடிக்கிற அந்த டயத்தில் வயிறு நிறைய வெட்டுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு ஏதாவது படம் பாருங்க. 10 நாள் 12 நாள் தானாக போயிடும். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி